இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை நான் கொடுக்கும்படியாக தேவ சமூகத்தில் காத்திருந்தோம். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தத்திலிருந்தே சில காரியங்களை உங்கள் மத்தியில் நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். கரங்களை தட்டி. அருமையானவர்களே, தேவன் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு காலையில் இப்போ நமக்கு சொல்கிறது என்னென்னா, இஸ்ரவேல் குடும்பம் அப்புறம் யூதா குடும்பம். இது நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துடைய பிறப்புக்கு முன்பதாக அங்கே எரேமியா தீர்க்கதரிசி கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கிற நாட்களிலே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அல்லேலூயா, ஆமென். ஏன்னா பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக காலம். அந்த சிறைப்பட்டு போவதற்கு முன்னாடி பல தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். சிறை பிடிக்கப்படுவதை குறித்தும் அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆவதை குறித்தும் பல காரியங்களை எரேமியா சொல்லுகிறான். அந்த காரியங்கள் அங்கே இருந்த அரசாங்கத்திற்கும் அந்த ராஜாவுக்கும் அங்கே இருக்கிறதான பிரதானிகளுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் பிடிக்காதனால யாரை தூக்கி உள்ளே வச்சிடுறாங்க? எரேமியாவை தூக்கி சிறைவாசகம் வைக்கிறாங்க. வீட்டு காவலில் வைத்து அடைத்து வைக்கிறார்கள். அவருடைய உபத்திரவங்கள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் இப்போ சொல்கிற நேரம் ஆகிடும். அதனால் பல சூழ்நிலை உபத்திரம் அப்படி அடைபட்டு கிடக்கும்போது சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் தான் இது. அவர் சொல்லும்போது, இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதா குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தை என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். இப்போ நமக்கு உங்களுக்கு இல்லை. நான் இப்போ என்ன சொல்கிறேன்? இப்போ இஸ்ரவேல் யூதா குடும்பத்தை குறித்து அவருடைய இப்போ ஆண்டவர் சொல்ல அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட நமக்கு சொல்கிறார், நம்முடைய குடும்பங்களுக்கு கர்த்தர் சொன்னதை செய்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாட்கள் வருது, உங்களுக்கு கர்த்தர் என்ன சொன்னதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நமக்கு என்ன சொன்னாரோ அதை கர்த்தர் நிறைவேற்ற காலத்தில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தேவன் நமக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற காலம். அவர் எப்படியெல்லாம் நிறைவேற்றுகிறார், அவர் எப்படி செய்ய முடியும் அப்படின்னா அவர் யார் அப்படிலாம் பார்க்கும்போது அந்த 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த 2ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. செய்கிற கர்த்தருமாய், நல்ல கவனிங்க, அவரை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் நமக்கு உணர்த்துறார். அவர் இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு, இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமத்தில் அவர் சொல்லுகிறது என்னவென்றால் 3 காரியம் இருக்குது. அவர் பெயரை குறித்து, அவருடைய நாமத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற 3, அவரை குறித்து என்ன இருக்கு? 3 கேரக்டர் சொல்லப்பட்டிருக்குது. என்னெல்லாம்? ஃபர்ஸ்ட் செய்கிற கர்த்தர், 2வது திடப்படுத்துகிற கர்த்தர், 3வது உருவேற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா, ஆமென். அது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக போடப்பட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் த மேக்கர், செகண்ட் வந்து த ஃபார்மர், உருவாக்குறவர், 3வது என்ன பண்ணிருக்குது? எஸ்டாப்ளிஷர். அதை என்ன பண்ணுகிறவர்? டெவலப் பண்ணுகிறவர், இன்னும் கொஞ்சம் அதை சிறப்பாக செய்கிறவர். 3 பெயர்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறவருக்கு. ஒன்று த மேக்கர், 2வது ஃபார்மர், 3வது எஸ்டாப்ளிஷர். ஆகவே இப்படி 3 நாமங்கள் அங்கே இருக்குது. அவருடைய கேரக்டரிஸ்டிக், அவருடைய குணாதிசயங்கள். இப்படிப்பட்ட தேவன் யாருக்கு செய்ய முடியுமோ அவர் தான் செய்ய முடியும். யார் செய்ய முடியுமோ அவரால் தான் செய்ய முடியும். எல்லாராலையும் எல்லாத்தையும் எல்லாம் செஞ்சிட முடியாது, செய்ய முடியாது. ஆனால் என் தேவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஹீ இஸ் த மேக்கர், இதை செய்யக்கூடியவர். அல்லேலூயா, அதை செய்யக்கூடியவர். 2வது அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குது? அதை என்ன செய்கிறவர்? திடப்படுத்துகிறவர். 3வது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உருவேற்படுத்துகிறவர். நல்லா கவனிச்சு பாருங்க. ஹி இஸ் த மேக்கர், ஹி இஸ் த ஃபார்மர், ஹி இஸ் த எஸ்டாப்ளிஷர். அவரால் உருவாக்க முடியும், அவரால் அதை உருவேற்றி நடத்த முடியும், அதை நிறுத்தவும் என்ன செய்ய முடியும்? அதை இன்னும் டெவலப் பண்ணவும் முடியும். அல்லேலூயா. எங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நாம் எப்படி இருந்தோம்? வெறும் டப்பா மாதிரி தான். ஆனால் இன்றைக்கி நம்மளை உருவாக்கி இப்படி வச்சுருக்கிறாரா இல்லையா? சத்தமாக இல்லை சொல்லுங்கள். ஆமாவா இல்லையா? எந்த தகுதியும் இல்லாத நம்மளை கிடந்து உருவாக்கி இருக்கிறார்ல, நம்மளை மேன்மைப்படுத்தியிருக்கிறார்ல. அப்போ அவர் உருவாக்குகிறவர், அவர் சரியாக. அதான் நம்ம அடிக்கடி பாட வேண்டியது இருக்குது. என்ன செய்கிறோம்? ஒரு பக்தம் பாடு அப்படி தான் பாடுறாங்க. எப்படின்னா, மேக் மீ, அதாவது மோல்ட் மீ அண்ட் மேக் மீ அப்படி நம்மளை என்ன செய்யணுமா? உருவாக்கணும். நல்ல மோல்டு ஆண்டவரை என்னை மோல்டு பண்ணும். மோல்டர்னால் என்னென்னு தெரியுமா? ஐடிஐயில் அதுக்கு ஒரு இது உண்டு, மோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிட்டர், டர்னர், வெல்டர் இருக்கிற மாதிரி ஆள் இருக்காங்க. மோல்டர்னா
இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம கிண்ணி தப்பம் எல்லாம் செய்கிறல்ல, அந்த பொருட்களை செய்கிறோம் இல்லையா, அந்த உருவங்களை என்ன செய்கிறவங்க? உருவாக்குகிறவங்க. அதை வந்து எதில் விடுவாங்க? இப்போ இரும்பு, அந்த இரும்பை எதில் ஊற்றுவாங்க? இரும்பை என்ன செய்யணும்? முதல்ல உருக்கணும். உருக்கி அதை நல்ல தண்ணி மாதிரி உருவான பிறகு அப்படியே கதகான்னு இருக்கும். அதை எதில் ஊற்றுவாங்க? ஒரு அச்சில் ஊற்றுவாங்க. ஊற்றி கிண்ணங்களாகவோ பிளேட்டுகளாகவோ தட்டுகளாகவோ இப்படி செய்கிறாங்களா, அவங்களுக்கு பேர் தான் என்னது? மோல்டர். வெல்டருங்கிறவங்க என்ன செய்கிறவங்க? பற்ற வைக்கிறவர்கள். என்ன, அது நிறைய வீட்டிலே நடக்கும். ஆமாம், மோல்டிங் இருக்கோ இல்லையோ, வெல்டிங் நிறைய இடத்துல இருக்கும். நிறைய பற்ற வச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் அந்த வேலையில் நிறைய பற்ற வைப்பாங்க. அதனால் வெல்டர் அந்த வேலை நிறைய இடத்துல இருக்கும். ஆனால் மோல்டிங் இருக்காது. ஒரு குடும்பத்தை என்ன செய்யணும்? உருவாக்கணும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை உருவாக்குகிற தேவன். சத்தமாக இல்லையே சொல்லுங்கள். அதனால தான் அவர் சொல்கிறார், நல்ல கவனிங்க, அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொன்னதை செய்வேன் அப்படிங்கிறார். சத்தமாக இல்லையே சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்துக்கு சொன்ன அத்தனை காரியத்துக்கு நான் என்ன செஞ்சிருவேன்? செய்திருவேன். அது தைரியம் பிரிச்சுக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லிக்கிடுங்க, உங்கள் குடும்பத்துக்கு என்ன சொன்னாரோ கர்த்தர் செய்வார். ஏன்னா அவர் உருவாக்கக்கூடியவர், அவர் செய்யக்கூடியவர், அவர் திடப்படுத்தி நிறுத்தக்கூடியவர். அல்லேலூயா. செய்து முடித்தோடனே மறுநாளே உடஞ்சி போச்சுன்னா என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லை. அது டெவலப் ஆகணும், அது எஸ்டாப்ளிஷ் ஆகணும், அது உருவாக்கி நிலைநிறுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதித்து கொண்டு. சரி, இப்போ அவர் சொல்கிறத பாருங்கள், என்னெல்லாம் செய்கிற போகிறாரு. நான் உன்னை சொன்னதை செய்வேன்னு சொல்கிறா. நம்முடைய குடும்பத்துக்கு என்னெல்லாம் நிறைய இருக்குது. நான் அதை ஒரு 6ஆக பிரித்து வச்சுருக்கிறேன். அதில் 1-2 இப்போ நம்ம சொல்லிடுறேன். சரிங்களா? டைம் இருக்கும்போது எவ்வளோ பேருந்தோ அவ்வளோ வேகமாக ஓடிப்போயிறேன். கர்த்தர் நம்ம மயப்பட்டோம். முதலாவதாக அவர் சொல்லுகிற காரியம் என்ன செய்வேன்னு சொல்கிறார் அப்படின்னா, அதே அதிகாரம் தான், அதுக்கு வெளியே நம்ம போகலை. 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என்னை நோக்கி கூப்பிடு, நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்தேன். நான் உனக்கு உத்தரவு கொடுத்தேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஃபர்ஸ்ட் அவர் சொல்றதுன்னா, நீ என்னை நோக்கி என்ன செய்? கூப்பிடு. நான் உனக்கு நீ அறியாத எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு சொல்ல போறேன். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க அவரை மாத்திரம் கூப்பிடுங்க, அவர் நீங்க அறியாத எட்டாதெல்லாம் சொல்லி தந்துடுவாரு. அல்லேலூயா. ஆமாம், அறியாத எட்டாவது நிறைய இருக்குங்க. நாம் நினச்சிக்கிட்டு எல்லாமே எனக்கு தெரியும் சொல்ல முடியாது. நமக்கு தெரியாத எத்தனையோ 1000 காரியங்கள் கர்த்தரிடத்தில் இருக்குது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஒரு மனுஷன் நான் சொல்ல நிறைய இருக்குது. ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த வேதத்திலேயே மிகப்பெரிய நல்ல கேரக்டர்ஸ், அதாவது உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷனில் நம்ம பார்க்குற யாரும் அதை மறந்து போகக்கூடாத ஒருவர் இருக்கிறார்னா யோபு. யோபுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். சின்னாபனமாக நொறுக்கப்பட்டு பெரிய கோடீஸ்வரன், எல்லா வசதி உள்ளவன், எல்லாம் சின்னாபனமாய் நொறுக்கப்பட்ட போது கூட தன் நாவினால் என்ன செய்யாதிருந்தானா? பாவம் செய்யாதிருந்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு ஒரு சின்ன கால் தட்டினா போதும், ஏசப்பா இந்த சனியை வந்து காலில் பட்டுடுச்சே, கொஞ்சம் பார்த்து என்ன கூட்டு போ அப்படின்னு முதல்ல யாரை தான் அடிக்கும்? அந்த சனியை யாரோட கொண்டு தான் விடுவோம்? ஒரு பாட்டியமாக இருந்தாங்க. நான் திருமணமாகி வந்த புதுசில், கல்யாணம் முடித்த புதுசில், டெலிவரி டைமில் அம்மாவை கொண்டு அந்த வீட்டில் விட்டுருவாங்க. அவங்க அம்மா மாமியார் வீட்டில் இருந்தாங்க. அப்போ அவங்க ஒரு பாட்டியம்மா பார்க்கறதுக்கு வருவாங்க. எப்போமாவது ஒரு தடவை அப்படி நடந்து வருவாங்க. அப்போல்லாம் பஸ் எல்லாம் நம்ம மினி பஸ்லாம் கிடையாது, டவுன் பஸ் எப்போமோ ஒன்று ஓடும். இவங்க எங்கே வருவாங்கன்னா புது ரோட்டிலேருந்து அங்கே நடந்து வருவாங்க. கிளடு வயசான ஆள் அப்படியே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. வந்து பார்க்கறதுக்காண்டி எப்படியாவது பிள்ளையை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ குழந்தை பிறந்திருக்குது, பார்க்க வராங்க. பார்க்க வரும்போது வழி தவறி எங்கேயோ போயிட்டாங்க. கண்ணு தெரியல, இருட்டாங்க கூட சுற்றிட்டு அப்புறம் யாரோ கொண்டு வந்து வீட்டில் வந்து விட்டாங்க. வந்தவொடனே அது சொல்லுது, நான் கிளம்பி வந்துகிட்டே இருந்தேன், இடையில இந்த தூதப்பையா என்னை எங்கேயோ வேறு ரூட்டில் கொண்டு விட்டான். யார்? தூதப்பையா என்னை சரியாக கூட்டு வராமல் வேற கொண்டு விட்டான், ரூட்டை மாற்றி விட்டு போயிட்டான். நான் அங்கே போய் தட்டுன்னு தடுமாறி இப்போ எப்படியோ ஒருத்தன் கூட்டி கொண்டு வந்து விட்டான். ஒரு நல்லவனு இருந்திருக்கான் தூதன், அவன் கூட்டு வந்துட்டான். வந்து இதான் வீடுன்னு காமிச்சான், நான் வந்துட்டேன் அப்படிங்க. நல்ல கவனிங்க, இதில் ஒருவேளை வேடிக்கையாக இருக்கலாம், பட் இட்ஸ் ஃபேக்ட். நம்மளை வழிநடத்துவதற்கு தேவன் தூதர்களை வைத்திருக்கிறார். சத்தமாக இல்லை சொல்லுங்கள். அந்த விசுவாசம், வீட்டை விட்டு கிளம்புவது போகாதீங்க நாங்கள் கூட்டு போகிறோம், அதெல்லாம் அவன் கூட்டு போவான். யார்? அதான் அந்த மாட்டிமா சொல்லுவான். அதை அவன் கூட்டு போயிடுவான்ப்பா, நீ ஒன்றும் வர வேண்டாம், ஒன்றை நம்ம வீட்டில் இருக்க முடியாது, நீ குளிச்சு வரதுக்கே 4 நாள் ஆகும், நான் அதுக்குள்ளே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துக்கிட்டே இருக்குமா. அப்போ அது சொல்லும்போது என்ன, யார் கூட்டு போவான்? நம்மளை தூதன் கூட்டு போவான். அது சொல்லும்போது அந்த வார்த்தையை கூட்டிகிட்டு வருவான். ஆனால் இன்றைக்கி என்ன எங்கே வார்த்தை விட்டான்? இந்த தெருவில் கொண்டு இருக்குது, அடுத்த தெருவில் கூட்டு போயிட்டான். அப்போ அந்த தூதப்பை என்ன செய்கிறான்?
நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இதே மாதிரி நம்ம சொல்ல வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இப்போ இந்த சின்ன சின்ன காரியத்தில் கூட நம்ம அப்படி தான் சொல்கிறோம். ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவ்வளோ பெரிய இழப்புகள் எல்லாம் போயிடுச்சு. சரீரத்துடைய எல்லா சுகத்தையும் இழந்துட்டான். எல்லாம் போன பிறகு கூட தேவனை ஒரு தூசிக்கலை. அவன் சைலண்டாக இருந்தான், அமைதியாக இருந்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அதில் இன்னொன்று சொல்லலாம், கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ? பெற்றான் ஆகணும். ஒரு நாள் நன்மை பெற்றோம், இன்னொரு நாள் என்ன பண்ணுவோம்? தீமை பெற்றோம். ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டோம், இன்னொரு நாள் பழைய கஞ்சி சாப்பிட்டோம். இல்லை என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற லெவலுக்கு போகணும். நான் எப்போவுமே இப்படி தான் சாப்பிடுவேன், நாங்கள் எப்போ நான்வெஜ் இல்லாமல் சாப்பிடவே மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. எது இருக்குதோ அதுக்கு தக்கன போய்க்கிற வேண்டியதான். சத்தமாக இல்லை சொல்லுங்கள். அந்த பக்குவங்கள் நான் வர வேண்டிய. இதைத்தான் பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்கிறான், எனக்கு வாழ்ந்திருக்கவன் தெரியும், தாழ்ந்திருக்கவன் தெரியும். எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள நான் மனரம்யமாக என்ன செய்கிறேன்? கற்றுக்கொண்டிருக்கிறேன். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனரம்யம் எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னான். ஒவ்வொருத்தரும் இந்த கடைசி நாட்கள் அந்த மனரம்யத்துக்குள்ளே வர வேண்டும். எந்த சூழ்நிலையை அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அளவுக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, நல்லா கவனிங்க. இப்போ பாருங்கள், இவ்வளோ பெரிய தேவ மனுஷன், இவ்வளோ கர்த்தரோடு நடந்தவன், யாராலும் குற்றம் சொல்ல முடியாதவன், ஆண்டவரே சாட்சி சொல்லுகிறார். அவன் எப்படிப்பட்டவன் சொல்லியிருக்கிறாரு? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனும் ஆகிய. எவ்வளோ பெரிய சர்டிஃபிகேட் ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்க. அது யார்கிட்டயே கொடுக்குறாரு? சாத்தாங்கிட்ட. இலை, நீ அவனை பற்றி பேசுகிற, அவன் பற்றி எனக்கு தெரியும்டா போடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சொல்கிறார். அப்படிப்பட்ட யோபு தன் வாழ்க்கையில் என்ன சொல்கிறார் பாருங்க. பல காரியங்கள் தன் நண்பர்களோடு பேசுகிறாங்க. இப்போ நண்பர்களை வந்து அவனை இடர பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அந்த ஃபைனல் வரும்போது 42ஆம் அதிகாரத்தில் அந்த யோபு சொல்கிற வார்த்தையை பாருங்களேன். அவன் சொல்கிறாரு 42 அந்த 1லேருந்து 3 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் வசனம் சொல்லும்போது என்ன சொல்றார் பாருங்க. அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்கிறேன். நல்ல கவனிங்க. அந்த வசனங்களை வாசித்து பாருங்களேன். எப்படி சொல்லலாம் பாருங்க. அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிறவன் மறைக்கிற இவன் யார் அப்படி சொல்லிட்டு, நான் என்ன செஞ்சிட்டேன்? தெரியாததையும் எனக்கு தெரியாதையும் என் புத்திக்கு எட்டாதையும் நான் அறியாதையும் கொஞ்சம் என்ன செஞ்சிட்டேன்? அளப்பிடு. ஏங்க, யோபுவை விட நம்ம கர்த்தரை அறிஞ்சிருக்கிறோமா? கொஞ்சம் சொல்லுங்களேன். இங்கே யாராவது ஒருத்தர் நான் யோபுவை விட கர்த்தரை நல்லா அறிஞ்சிருக்கேன்னு சொல்லுங்க. யாராவது இருங்க பாரு, சொல்லுங்க. நாம் ஒரு சின்ன காரியம் நடந்தால் கூட யாரை விட்டுடுறோம்? கர்த்தரை விட்டுருவோம், தூக்கி போட்டுருவோம். என் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு, என் பிள்ளைக்கு மட்டும் இப்படி நடந்துருச்சு, என் குடும்பத்துக்கு மட்டும் இப்படி நடந்துருச்சு நிறைய நேரங்களில் சொல்லிடுறோம். ஆனால் யோபு அப்படி சொல்லவே கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் கர்த்தர் கொடுத்தார் அப்படி, நன்மை பெற்ற நாம் தீமை. அப்படிப்பட்ட யோபு தன் வாழ்க்கையில் சொல்கிறான், நான் உம்மை குறித்து இன்னும் அறிய வேண்டிய பிரச்சனை நான் என்ன செய்யலை? அறியலை. அதனால் ஒரு சில வார்த்தைகள் நண்பர்களோடு பேசும்போது சில வார்த்தைகளை நான் சொல்லிட்டேன். அப்படி சொல்லும்போது என்ன சொல்கிறான் பாருங்க, 3 காரியத்தை சொல்கிறான். என்னெல்லாம் சொல்கிறான்? எனக்கு தெரியாதது, என் புத்திக்கு எட்டாதது, நான் அறியாத காரியங்களை என்ன செஞ்சிட்டேன்? அளப்பிட்டேன். நான் என்ன செஞ்சிட்டேன்? அளப்பிட்டேன். சின்ன சின்ன காரியங்களை சொல்லி நான் அளப்பிட்டேன். எனக்கு இடம் இல்லை, ஆகவே நான் பேசி இப்படி சொல்லிட்டேன். ஏதோ சூழ்நிலை நிமித்தம் நான் அப்படி வாழ்த்து வந்த காலத்தில் சில தேவையில்லாத காரியத்தில் சொல்லி நான் அளப்பிட்டேன் ஆண்டவரே அப்படி சொல்கிறான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நான் அளப்பினேன். இன்னைக்கு நிறைய நேரங்கள் அப்படி தான் ஆயிடுறோம். அப்போ யோபுடைய வாழ்க்கையை நம்ம ரொம்ப கற்றுக்கிடணும். யோபுடைய வாழ்க்கையில் பாருங்கள், எவ்வளோ பெரிய காரியம். அவ்வளோ பெரிய தேவ மனுஷன், அவ்வளோ பெரிய உண்மையாக இருந்த தேவ மனுஷன் நான் அளப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நமக்கு அறியாதது நிறைய காரியங்கள் என்ன செய்யுது? இருக்குது. தேவனை வந்து அறிய வேண்டிய பிரகாரம் அறியலை. இந்த யோபு அதுக்கு இப்படி சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறார்? 2ஆம் வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறார் பாருங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தடைபடாது. அல்லேலூயா. அவன் ஆக்சுவலாக இந்த 3ஆம் வசனத்தை எழுதிட்டு தான் எந்த வசனம் எழுதியிருக்கணும்? 4ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தை கொண்டு வந்திருக்கணும். ஆனால் அவன் முதல்ல இப்படி மாற்றி எழுதியிருக்கிறாங்க. சரி, இருக்கட்டும், எதுவானாலும் சரி. அவன் நல்ல கவனிங்க. நான் இப்படி புரியாதமை அழைப்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீர் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த என்ன செய்யாது? தடைபடாது என்பதை நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்து. அப்போ நீர் என்ன செய்ய நினைக்கிறோம் அது மாத்திரம் தான் நடக்கும்யா. சத்தமுறையிலே சொல்லுங்கள். நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும். அதை தவிர வேறு எதுவும் நடக்க போகிறது கிடையாது. அதனால் என்னை ஒப்பு கொடுக்குறேன், நான் அழைப்பிட்டேன். இப்போ நம்ம சொல்லுவோமா, நிறைய நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிடறோம்?
மற்ற குடும்பங்களுக்கு நடக்கிற சில காரியங்கள் நமக்கு கிடைக்கலன்னு சொன்னோன்னே, நம்ம பிள்ளைகளுக்கு சில காரியங்கள் வாய்க்கலன்னு சொன்னோன்னே, சில சூழ்நிலைகளை சில நேரங்களில் நம்மளே என்ன செஞ்சிடறோம், சில பலவீனங்கள் வரும்போது, சில வியாதிகள் வரும்போது, நமக்கு மட்டும் ஏன் இந்த ஒத்துறோம், எனக்கு மட்டும் ஏன் இந்த ஒத்துறோம், நான் மட்டும் இந்த குளத்தில் பிறந்திருக்கவே கூடாதுடா அப்படின்னு எத்தனை பேர் நம்ம சொல்லிடுறோம். யோசித்து பாருங்கள். பல நேரங்களில் எல்லாரும் நல்லாத்தானே இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படணும், நான் மட்டும் ஏன் கண்ணீர் வடிக்கணும், ஏன் என் வாழ்க்கையில் மட்டும்தான் இதாக இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் யோசித்துறோம். நிறைய காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், வேதம் சொல்கிறது நம்ம ஆண்டவர் என்னை மட்டும் ஏன் சோதிக்கிறார். நான் யாக்கோபு சொல்லும்போது சொல்கிறாரு, ஆண்டவர் ஒருவனையும் பொல்லாங்கினால் என்ன செய்வதில்லை, சோதிக்கிற தேவன் அல்ல. நாம் நம்முடைய இச்சைகளின்படியும் நம்முடைய சித்தத்தின்படியும் நாம் விரும்புகிறதை செய்யணுங்கிறதுனால நிறையத்தில் என்ன செஞ்சிடறோம், சோதனைகளால் இழுப்புண்டு போகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பல காரியங்களை நம்ம எப்படியாவது சாதிச்சிடணும் அப்படிங்கிற நினச்சிக்கிட்டு நம்மளே நம்ம அழிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். என்னைக்கு அந்த உணர்வு யாருக்குள்ளே வந்துச்சு, யோபுக்கு வந்துச்சோ, அன்னைக்கு அது பிளெஸ்ஸிங்காக மாற ஆரம்பிச்சிருச்சு. சத்தமாக இல்லை சொல்லுங்கள். நான் அழப்பிக்கிட்டு இருக்கிறேன், என் மனசில் தோணுதெல்லாம் சொல்லிட்டேன், ஏன் உழம்பிக்கிட்டு இருக்கேன், நம்ம அறியலை, நீர் இப்படிப்பட்டவருங்கிறது எனக்கு தெரியலப்பா, நீர் என்ன என்பது எனக்கு புரியாமலே இருக்கிறேன்ப்பா. நிறைய பேர் அப்படி தான் வாழ்க்கையில், நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கலாங்க, ஊழியக்காரங்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் இருக்கிற நாட்களில் கூட நிறைய நேரங்களில் நம்ம கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரம் என்ன செய்யாமல் போயிடும், அறியாமல் போயிடுறோம். தேவன் இப்படித்தான் நடத்துவாரா, அவர் எப்படியும் நடத்த முடியும். சத்தமா நம்ம நினைக்கிறது முழுவதும் எல்லாரும் நம்ம மைண்டில் ஃபோக்கஸை முழுவதும் யாரை தான் வச்சுருக்கிறோன்னா, ஆபிரகாமை போல் என்னை ஆசீர்வச்சிடும். இட்ஸ் ஓகே. நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது அப்படி தான் கேட்போம், என்னை ஆசீர்வதியும் யாரை போல், ஆபிரகாமை போல். அடுத்து இன்னொன்று என்ன செய்கிறோம், இப்போ நம்ம கேட்கும்போது யாரை கேட்குறோம் அதிகமாக, ஒருத்தன் கேட்டானே என்னை யாபேஸ் சொன்னான்ல, என்னை ஆசீர்வதி. இட்ஸ் ஓகே, யாபேஸை போல் என்னை ஆசீர்வச்சிடும். ஆனால் அவன் முன் வாழ்க்கையை பார்க்கணும்ல. ஆசீர்வதிச்சு அவன் மேன்மை அடைஞ்சது ஓகே, சகோதரர்களுக்குள்ள அவன் மேன்மை பெற்றான், அது சரிதான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் நிந்திக்கப்பட்டு அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு ஊருக்குள்ளே அவனை வந்து அற்பமாக நினச்சி அவனை ஒதுக்கி வச்சுருந்தாங்களே. குழந்தையிலேருந்து எத்தனை நாள் கஞ்சிலாம் கிடந்திருப்பான், எத்தனை நாள் தண்ணி இல்லாமல் இருந்திருப்பான், எத்தனை நாள் ஒரு காப்பியத்துக்கு கிடைக்காம கிடந்திருப்பான். யோசித்து பாருங்க. எப்பல நீ பிறந்ததுலேருந்து சனியன் தான் வீட்டுக்கு அப்படின்னு இருப்பாங்க எத்தனை பேர். ஏன்னா பெத்த தாய் தானே அவனுக்கு அந்த பேரை வைக்கிறா. துக்கத்தோடு பெத்துட்டேன்னு பெத்தவ தானே சொன்ன, அடுத்தவன் சொல்லலையே. பெத்த தாயே ஒரு மகனை தள்ளும்போது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எப்படி ஏற்றுக்கிடுவாங்க சொல்லுங்க பார்ப்போம். உறவுக்காரங்க எப்படி ஏற்றுக்கிறவங்க, ஏலே அதுதான் உன்னை பெற்றுக்கும்போதே தெரியலையா, அவனை இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி தானே உன்னை தள்ளி விட்டுருக்கா அப்படின்னு. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனால் பேசுவாங்க, விளையாட போனால் 4 பேர் ஏய் நீ வராதில்ல, நீ வந்தாலே விளையாட்டு விளங்காதில்ல அப்படி இருக்குமா இருக்காதா. என் டீமுக்கு கூட 2 டீம் சேர்ந்து விளையாடுறாங்க, எப்பப்பா இவனை உள்ளே சேர்த்துறாத, இவனை சேர்த்தா நம்ம தோத்துட்டே தான் இருப்போம் அப்படிமா. அப்படி சொல்கிற ஆளுக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா, அனுபவிச்சிருக்கீங்களா? நிறைய இடங்கள் நடக்குது. நம்ம படிக்கிற பள்ளியில், நம்ம ஒன்றா விளையாடுற இடத்துல, நம்ம ஸ்கூலு காலேஜ், எத்தனை இடத்துல அப்படி நம்மளை பார்த்து அற்பமாக பார்க்க. இதெல்லாம் கடந்து வரணுங்க. இதையெல்லாம் கடந்து வந்தால் தான் எங்கே போக முடியும், அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஆசீர்வாதத்தை மட்டும் எனக்கு வேணும்னு சொல்ல வேண்டியதில்லை, அந்த ஆசீர்வாதம் வேணும்னா அந்த பாதையில் நம்ம போனால் தான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். சத்தமாக இல்லை சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் இப்படித்தான் நம்மளை நடத்துவாருங்கிறணும். நான் மன விருப்பப்படி இருப்பேன், ஆனால் என்ன நடத்தணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்போ தேவன் அறிகிற பிரகாரம் ஒவ்வொருத்தரை ஆசீர்வதிப்பதற்கு சில காரியங்களை நம்மளை வழி நடத்தி தான் தீர்கிறார், தடுக்கவே முடியாது. நெருக்கத்தின் பாதையில் கொண்டு போய் தான் ஆவார், அது போய்த்தான் ஆகணும். அடிக்கடி சொல்லுவேன், தேவன் நம்மளை நல்ல வறுத்தெடுத்திருக்கிறார். இன்னும் அவரை வறுத்தெடுக்க நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை. எந்த அளவுக்கு என் வாழ்க்கையெல்லாம் இல்லை, எவ்வளவு எடுக்கணுமோ எடுத்துட்டார். போட்டு சின்ன பண்ணாமல் ஆக்கி தான் ஊழியத்தில் வச்சு கொண்டு வந்திருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி இவ்வளவாய் நல்லா வைத்திருக்கிறார். நம்ம இன்னும் பெருசாக வயந்துட்டோம் இல்லை, இவ்வளவாவது நல்லா இருக்கிறோமே, அது வரைக்கும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. நாடித்தன ஓஹோன்னு சில எப்படி இருக்கீங்க, நான் ஓஹோன்னு இல்லாட்டி ஒழுங்காக இருக்க கர்த்தர் வச்சுருக்கிறாரு, அது வரைக்கும் போதும். நம்ம ஓஹோன்னு இருந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம ஓடுற ஓட்டத்தை ஒழுங்காக ஓடிட்டு போய்ப்போம். அல்லேலூயா. எப்படி ஆகல எந்த ராஜ்யத்தை சுதந்திரிச்சணும், தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில். அப்போ நல்லா கவனித்துடுங்க. இந்த காரியம் எப்போ அவன் மைண்டில் ஏறிச்சோ, இவ்வளோலாம் கர்த்தர் கேட்க, அதனால் இவன்ட்ட பல காரியங்களை கேட்கார். இதை பார்த்தாயோ, அதை செய்தாதோ, இதை செய்தாயோ அப்படின்னு பல காரியங்களை கர்த்தர் கேட்கும்போது அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். நீங்கள் இந்த யோபின் புஸ்தகத்தில் அந்த பின்பகுதியில் இருக்கிற அதிகாரங்களாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் பேச ஆரம்பித்ததுலேருந்து வாசித்து பாருங்கள், என்னெல்லாம் கேள்வி கேட்குறார் யோபு பார்த்து. இவ்வளோ காரியத்தை நீ கூட இருந்தாயோ, இது நீ பார்த்தாயோ, இதுவும் காலத்தை உன்னை அறிவாயோ, இதெல்லாம் இது உனக்கு தெரியுமோ அப்படிலாம் ஒன்று ஒன்றா ஆண்டவர் கேட்குறார். அப்போ தான் யோசிக்கிறான், ஓ நமக்கு அறியாத அந்த காரியம்,
நமக்கு புரியாத அந்த காரியம். இது இந்த காலத்தில் ஈனும், அது எனக்கு தெரியாது. இது இப்படி தான் ஓடும், அது எனக்கு தெரியாது. இந்த மிருகத்தை என்னால் கட்டுப்படுத்தவே முடியாது, அது எனக்கு தெரியாது. இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான், நம்ம நினச்சா என்ன, நம்மகிட்ட கோடி கணக்கில் இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, நம்ம ஒரு ராஜா மாதிரி வளர்ந்து நம்ம நினச்சா எதை வேணாலும் செஞ்சிடலாம். அப்படி தான் அவனை யோசிச்சுட்டு இருந்தான். இல்லைங்க, நமக்கு தெரியாதது ஏராளம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. சத்தமுறை இல்லை சொல்லுங்களேன். ஔவையார் சொல்லும்போது என்ன சொன்னாங்க? கற்றது கையளவு, கல்லாலது உலகளவு. நல்லா கவனிச்சிட்டிங்களா? கற்றுக்கிட்டது எவ்வளோதான், அதை வச்சு தான் இந்த பந்தா பண்ணிக்கிறோம் நம்ம. ஆமாம், வெட்டியா எனக்கு தெரியாது என்ன இருக்குது அப்படி, எவ்வளோதான் நம்மகிட்ட இருக்குது. ஒரு கையளவு தான் நம்ம கற்றுருக்குறோம். இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம் இருக்குது. எப்போ வரைக்கும் கற்றுக்கொள்ள வேண்டாம்? அப் டு டெத் வரைக்கும். நம்ம சாக போகிற வரைக்கும் நிறைய காரியங்கள் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. அது வரைக்கும் தெரியாதுங்க. அந்த என் டைமில் கூட சில காரியங்களை நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது? கற்றுக்கொள்ளுவாங்க. சில பெரியவங்க சொல்லுவாங்க, கற்றுக்கொள்ளுகிறதுங்கிறது சாக போகிற நேரத்தில் கூட கர்த்தர் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வைக்கிறார். சத்தமாக இல்லை சொல்லுங்கள். நான் சொல்லுறது புரியுதுங்களா? அதனால் நம்ம யாரையும் பகைக்கணும்னு அவசியமே இல்லை. யாரையும் வெறுத்துடக்கூடாது. ஏன்னா சிலர்கிட்ட சில நல்ல குணங்கள் இருக்க தான் செய்யும். சிலர் செய்கிற காரியங்கள், சில பேசுகிற காரியங்கள், சில படபடபடன்னு பேசுவாங்க. படபடான்னு பேசுகிறவங்கள பார்த்தோன்னே நீங்கள் நினச்சேன், எப்போ எரிச்சலாக இருக்கும், பரபரபரம் பேசிகிட்டே இருப்பா அப்படின்னு. அவங்களுக்குள்ள நிறைய குணங்கள் இருக்கும். அந்த படபடன்னு பேசுகிறால தான் எதுனாலும் டபக்குன்னு செய்வாங்க. முதல்ல ஓடியாந்து ரொம்ப சைலண்டாக இருக்கணும், சாகிற வரைக்கும் சைலண்டாகவே இருந்துருவான். எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்படியே அமைதியாக இருக்கிற மாதிரி அப்படியே போயிடுவாங்க. அதனால் அதுதான் சொல்லுவாங்க, கோபம் இருக்கிறவன்ட்ட தான் என்ன இருக்கும் சொல்கிறாங்களா இல்லையா? கோவப்படுறவன் தான் என்ன செய்வான்? ஆனால் அடிக்கிற கை தான் என்ன செய்யும்? அப்போ அடி வாங்கிட்டே போங்க எல்லாத்தையும். நல்லது. அதனால் இந்த கோபம் அப்படிங்கிறது, அந்த டென்ஷன் பார்ட்டிகள்கிட்டலாம் கொஞ்சம் என்ன இருக்க தான் செய்யும். ஆனால் அதே நேரத்தில் தான் இந்த செய்கிற காரியத்தில் தான் இருக்கிறது யாராவது குறை சொல்லிட்டாங்கன்னு இவங்களுக்கு என்ன வந்துடும்? அந்த கோபம் வந்துடும். அதே நேரத்தில் ரொம்ப இதாக பார்க்க விரும்புவாங்க. தான் வீட்லேயும் சரி, எங்கேயும் போனாலும் சரி, எல்லாம் கரெக்டாக இருக்கா, அதில் அவங்க ரொம்ப மைண்ட் ஃபுல்லாக அதில் இருக்கும். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். அது யார் மாற்றி வச்சாலும் உங்களுக்கு என்ன வரும்? கோபம் தான் செய்யும். இதை புரிஞ்சுக்கூட தன்மைகள் நமக்கு நிறைய வேண்டியது இருக்கும். சத்தமாக இல்லை சொல்லுங்கள். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சாகிற வரைக்கும் நமக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது? கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இருக்குது. நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. அதுதான் யோபு சொல்கிறான், நான் அறிந்து கொண்டேன். இப்போ சொல்கிறான், நீர் செய்ய நினைத்தது மட்டும்தான் என்ன செய்யும்? நடக்கும். அல்லேலூயா. நான் இது வரைக்கும் ஏதோ நான் தெரியாமல் புரியாமல் நான் பேசிட்டேன். ஆனால் நீர் என்ன செய்ய நினைக்கிறாது தான் நடக்க போகிறது. தேவரே, நீ செய்ய நினைத்த காரியம் என்ன செய்யாது? அப்படி நம்ம முடிக்கிறான் பாருங்க. இப்போ தான் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த வார்த்தை சொல்லி முடித்த உடனே ஆண்டவர் 3 பேரை கூப்பிட்றார். யாரை? இந்த 3 பேர் இரிட்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க பாருங்கள். யோபு தொந்தரவுப்படுத்தி அவனை இன்சல்ட் பண்ணிக்கிட்டு அவமானமாக நிந்திச்சு, இதெல்லாம் நீ இப்படி பண்ண அப்படி பண்ணன்னு சொன்னாமல் அந்த 3 பேர்த்தையும் கூப்பிட்றார். கூப்பிட்டு மரியாதையை ஓடிப்போங்க. ஓடிப்போய் என்ன திட்டிட்டு காளைகளை கொண்டு வந்து யார்கிட்ட கொடுங்க. எனக்கு அது கொஞ்சம் யோசித்துட்டே இருப்பாங்க இந்த வார்த்தைகளை. யோபு ஆக்சுவலாக என்ன செஞ்சிட்ருக்கிறான்? அவனால் எழுந்து நடந்து போகக்கூடிய, அவன் வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது அவன் புழுதி தான் படுக்கைன்னு சொல்கிறான். புழுக்களே என் மெத்தைகளுக்கு மாதிரி அழிச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்டவன்ட்ட போய் எதை கொடுக்கணும்னு சொல்கிறாரு? காளைகளை கொடுங்க. இப்போ அவன் எந்திரிச்சு என்ன செய்ய வேண்டியது இருக்குது? பலி செலுத்த வேண்டியது இருக்குது. கால்கையில் என்ன செஞ்சுருக்குது? நல்லா கவனிங்க. கால்கையில் என்ன இருக்குது? புண்ணுங்க அழுகிட்டு கிடக்குது. இந்த அழுகுன கையோட, அந்த புண்ணு வச்ச கையோட என்னத்தை வெட்ட சொல்கிறாரு? பலி செலுத்த சொல்கிறார். நான் உன்னை சுகமாக்கிறேன், நீ அவங்களுக்காக பலி செலுத்த அப்படிலாம் சொல்லலை. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. இவங்க 3 பேர் தோரணையாக இருக்காங்க. அப்போ ஆண்டவர் சொல்லிக்கிறார், நீங்கள் 3 பேர் எனக்கு என்ன செய்யுங்க? பலி செலுத்துங்கப்பான்னு சொல்லிக்கலாம். பலி செலுத்துங்கன்னு சொல்ல, நீங்கள் கொண்டு யார்கிட்ட கொடுங்க? யோபுட்ட கொடுங்க. யோபு உங்களுக்காக என்ன செய்யட்டும்? ஆமாம். அதுக்காக யோபு அவன் செஞ்சுட்டான் அப்படின்னு நான் சொல்ல வரல. யோபுட்ட போகும்போது நிச்சயமாக நான் நினைக்கிறேன், யோபு அந்த 3 பேரையும் கூப்பிட்டு கூட வச்சிருச்சு. எப்பா இதை இப்படி வெட்டுங்கப்பா, இப்படி வெட்டுங்கப்பா, நான் கூட நிற்கிறேன்னு சொல்லி செஞ்சுருக்கலாம். அது நமக்கு சொல்ல முடியாது. இதை இப்படி பண்ணுங்கப்பா, இதை என்ன பண்ணுங்க, இப்படிப்பா பலியில் தூக்கி வைங்கப்பா அப்படிலாம் அவன் சொல்லியிருந்திருக்கலாம். பலிபீடத்தில் தூக்கி வைங்க அப்படிலாம் சொல்லியிருந்திருக்கலாம், நடந்திருக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் யாரை தான் செய்ய சொல்கிறாரு? யோபு. அவன் எவனை நீ குற்றவாளின்னு சொன்னையோ, எவன் அழுகியிருக்கிறான்னு சொன்னையோ, எவன் புண்ணு வச்சு கிடக்கிறான்னு சொன்னையோ, எவனை பார்த்து நீ அருவருப்பாக நினச்சியோ, அவனே தான் உனக்கு பலி செலுத்தணும். கரங்க தட்ட மாட்டீங்களே?
இந்த சமூகத்தில் தேவன் அதை தான் செய்வார். எதை தாழ்ந்தவன், எவன் ஒன்றுக்காகாதவன், ஒடுக்கப்பட்டவன், நொறுக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அவனை வெறுக்கிறோமோ அவனை வச்சு தான் கர்த்தர் காரியங்களை செய்ய வைப்பார். சத்தமுறையிலே சொல்லுங்கள். ஆமேன். சிவர செய்ய மாட்டாரா? உங்களை ஒருத்தர் அற்பமாக நினச்சான்னா நீங்கள் நல்ல தைரியமாக இருந்துக்கிடுங்க. உங்களை கொண்டு தான் அந்த நெஞ்ச நிமித்து நிற்கிறவனுக்கு காரியங்களை செய்ய வைக்க போகிறாரு. அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணதான் அற்புதம் நடக்கும் உங்களுக்கு. உங்களை வச்சு தான் கர்த்தர் செய்ய போகிறார். இப்போ சொல்கிறார், நல்ல கவனிங்க. அவன் பலி செலுத்துறான், எந்த மனக்கோணல் இல்லை. இந்த பயகை போட்டினாலும் நம்மளை பண்ணானே, இவனுக்கு ஆடையாக போட இந்த 7 பலிகளை செலுத்த இவன் 4 பேத்தையும் போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு கூட அவன் நினச்சிருக்கலாம். அப்படி தானே? ஆண்டவரே விடும், இவங்களையே நான் பலி செலுத்திடுறேன். நம்ம என்ன அப்படி தானே செலுத்தியிருப்போம்? எதுக்கு இவங்களுக்கெல்லாம் இன்னொரு ஆடு சாகணும், இவங்களே சாகடிச்சிருவோம் அப்படின்னு. ஆனால் அவங்களுக்காக வேண்டுதல் கர்த்தர் அவனுடைய முகத்தை பார்த்தாராம். யோசித்து பாருங்கள். ஏன்னா யோபு கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரம் என்ன செஞ்சிட்டான்? அறிந்துக்கிட்டான். அதனால தான் இப்போ அவன் முகத்தை பார்க்கும்போது அந்த முகம் கர்த்தருக்கு பிரியமான முகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. எந்த மனசஞ்சலன் ஜபிக்கும்போது நான் ஒன்று சொல்கிறேங்க, தெய்வ சமூகத்தில் கூடி வர்ற பிள்ளைகளை சொல்கிறேன். நான் இந்த பாயிண்டோடு நிறுத்திடுறேன், அடுத்த பாயிண்ட்டுகளுக்கு நான் போகலை. நல்ல கவனிங்க. எந்த காரியம் யாருக்காக ஜபிச்சாலும் நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணுங்க? முகமலர்ச்சியோடு என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. யாருக்காக ஜெபம் பண்ணாலும் சரி, ஆண்டவரே இவளுக்கெல்லாம் ஜெபம் பண்ணு கர்த்தர் என்ன வச்சுட்டாரே அப்படின்னு சொல்லிடாதீங்க. அவங்களையும் ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. மனரம்யமாக ஆசீர்வதிங்க. தேவன் அதில் மேல் பிரியமாக இருக்கிறார். அவங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம், லெட் இட் பி. அது அவனுக்கும் யாருக்கும் கணக்கு, கர்த்தருக்கும் அவங்களுக்குங்க. அவங்க கணக்கு கொடுத்துட்டு போட்டோம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை அவங்களை ப்ளஸ் பண்ணணும், ஆசீர்வதிக்கணும், அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், செபிக்கணும், வாழ்த்தணும். அல்லேலூயா. அப்படி நீங்கள் செய்து பாருங்கள். ஆண்டவர் அவங்க முகத்தை பார்க்க மாட்டார், நம்ம முகத்தை பார்ப்பார். என்ன முகத்தோடு நின்று இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், என்ன முகத்தோடு நின்று அவங்களுக்காக செபிக்கிறோங்கிறத பார்ப்பார். பக்கத்தில் சொல்லுங்கள். உங்களுக்கு துன்பப்படுத்துறவங்களா இருக்கலாம், உங்களை நிந்திச்சவங்களாக இருக்கலாம், உங்களை அவமானப்படுத்துறவங்களா இருக்கலாம், ஏளனமாக என்னவங்களா இருக்கலாம், யாராக வேணா இருந்துட்டு போட்டோம், அவங்களுக்காக மனரம்யமாக ஜெபம் பண்ணுங்க, மனப்பூர்வமாக ஜெபம் பண்ணுங்க, மனப்பூர்வமாக ஆசீர்வதிங்க. அவங்க பிள்ளைகளை மனப்பூர்வமாக ஆசீர்வதிங்க. இவங்களுக்கெல்லாம் போய் கொடுக்கணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. அல்லேலூயா. இவங்களுக்கெல்லாம் நம்ம செய்யணுமா யோசிக்காதீங்க. ஒருவேளை ஒரு சில காரியங்களை பேசிட்டாங்க, செஞ்சிட்டாங்கன்னா கூட, அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதா, நீங்கள் மற்ற வீட்டுக்கெல்லாம் 500 ரூபாய் செஞ்சிங்கன்னா அந்த வீட்டுக்கு கூட 100 ரூபாய் 500 சேர்த்து செய்யுங்க. சொல்கிற புரியுதா? நீ செய்வையா? செஞ்சு பாருங்க. யார் நம்மளை அற்பமாக நினச்சாங்களோ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் செஞ்சுட்டு போயிடுவாங்க. நீங்கள் ரொம்ப பெருசாக நினச்சிருப்பீங்க, அந்த பொக்கு தூக்கி பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் செஞ்சுருப்பீங்க. அவங்களுக்கு போய் 500 ரூபாய் செஞ்சுட்டு வாங்க. அவன் 100 ரூபாய் செஞ்சுருக்கான், 101 தான் செய்வேன். அந்த 1 ரூபாய்க்கு வட்டிக்கு வாங்க போறிய, அதில் 99 செஞ்சிட வேண்டியதானே, 1 ரூபாய் கழிச்சிட வேண்டியதானே. இதெல்லாம் இந்த சாத்திரத்துக்கெல்லாம் போகாதீங்க. மனப்பூர்வமாக அவங்களுக்கு என்ன செய்யுங்க. தேவன் ஆசீர்வச்சிருவாங்க. அல்லேலூயா. இப்போ மனப்பூர்வமாக அவர்களுக்கு ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணி முடிச்சா கர்த்தர் முகத்தை பார்க்கிறார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அவங்க ப்ளஸ் பண்ணப்பட்டது, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்களோ இல்லையோ அது எனக்கு தெரில, பைபிளில் எழுதலை. அந்த 3 பேருக்கு ஆசீர்வாதம் வந்துச்சா அது எனக்கு தெரியாது. ஆனால் என் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவன் யோபுவை ஆசீர்வதிச்சிட்டார். அல்லேலூயா. அவனுக்கு எது பலவீனம், முதல்ல எதை தூக்கிட்டாரு? அவன் சிறையிருப்பை மாற்றினார். அந்த வியாதியிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்தார். சத்தமாக இல்லை சொல்லுங்கள். அந்த போராட்டத்திலேருந்து விடுதலை கொடுத்தார். அப்போ யோசித்து பாருங்களேன். நான் அப்படி 7 பள்ளியில் செலுத்தி முடிச்சிருப்பான். முடித்த அடுத்த செகண்டில் பார்த்தோன்னே அவன் முகம் வேறு மாதிரி இருக்கும், அவன் கை காலெலாம் வேறு மாதிரி இருக்கும். எப்படி நாகமான் தண்ணிக்குள்ளே முங்கி எந்திரிச்ச போது அவனுடைய கைகளெல்லாம் அப்படி ஆயிடுச்சான், குழந்தை சிறு பிள்ளையுடைய சரீரம் போல் மாறினது போல் யோபும் அப்படி மாறியிருப்பான். ஏன்னா அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கான்? 140 வருஷம் வாழ்ந்திருக்கிறான். இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் 140 வருடங்கள் யோபு வாழ்ந்திருக்கிறான்னா அப்போ அவன் எப்படி இருந்திருக்கக்கூடும்? பார்க்கும்போது இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கல, நம்மளை விட சின்ன பையன் இருக்கான் இவன் அப்படின்னு இருப்பானுவா. சிறையிருப்பு மாறிடுச்சு. எவ்வளோ பெரிய வியாதி, எவ்வளோ பெரிய பலவீனம், நடக்க முடியல, இருக்க முடியல, செய்ய முடியல, சாப்பிட முடியல, எல்லாம் உடம்பெல்லாம் அழுகின ஆறிச்சு. ஆனால் ஒரு செகண்டில் இந்த பலியை செலுத்தி முடித்தவொடனே அவன் சரீரத்தின் வியாதிகள் அத்தனையும் பறந்து போயிருச்சு. சத்தமாக இல்லை சொல்லுங்கள். அந்த 3 பேர் அங்கே +1 4 பேரும் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஆஹா, இந்த மனுஷனே நம்ம இப்படி போய் சொல்லிட்டு வந்துட்டோமே. அவங்க தங்களுடைய குறைவுகளை நினச்சிருப்பாங்க, உணர்ந்திருப்பாங்க. ஆண்டவர் இவர் மேலே எவ்வளோ பிரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்
டக்குன்னு அடுத்த நிமிஷத்தில் தொடங்க ஆரம்பிக்குது. அவனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது. தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இருந்ததெல்லாம் 2 மடங்கு மாறுகிறது. சத்தமுறையிலே சொல்லுங்கள். எல்லாம் 2 மடங்கு 2 மடங்கு 2 மடங்கு. எதெல்லாம் இழந்தானோ அத்தனையும் 2 மடங்கு. அல்லேலூயா. ஒன்றே ஒன்று மட்டும் எக்ஸாக்ட்லி அப்படி கிடச்சிருச்சு. என்னது? அவன் மனைவியும் பிள்ளைகளும் மட்டும் அப்படி. அது 2 மடங்கு வந்துடக்கூடாது. இல்லை, அது சிக்கலாகி போயிடும். ஆமாம், நேற்று வரைக்கும் யோபுக்கு 1, இன்றைக்கி 2 அப்படி ரெட்டிப்பான மடங்கு அப்படின்னு சொல்லி வந்துடல. அது பிறகு இன்னும் 7 ஆகி போயிடும். யாக்கோபோட மோசமாகி போயிடும். அதனால் ஆண்டவர் அதை கரெக்டாக வச்சுக்கிட்டார். ஒன்றே ஒன்று தான், போனவளை மட்டும் திரும்பி கொண்டு வந்தார். அதே கற்பத்தில் மறுபடியும் 10 பிள்ளைகளை பெற்றெடுக்க வச்சுட்டார் ஆண்டவர். சத்தமுறையிலே சொல்லுங்கள். அதுவும் முதல்ல பிறந்த பிள்ளைகளை பார்க்கல, 2வது பிறந்த பிள்ளைகளை அப்படியே ஆயிடுச்சான். சௌந்தரியம் அடேங்க அப்பா. அல்லேலூயா. சௌந்தரியம் அவ்வளோ அழகான பிள்ளைகளை பெற்றெடுக்க கர்த்தர் வச்சுட்டாராம். சத்தமா? அந்த தேசத்துக்குள்ளே அவ்வளோ போல் அழகுள்ள பிள்ளைகள் யாரும் இல்லைங்க. அல்லேலூயா. தேவன் தந்தா அப்படி தான் தருவாருங்க. காலதாமதம், நேரங்கள் இதாயிடுச்சு, யோசிக்காதீங்க. பிள்ளைகளுக்கு நடக்கிற காரியங்களை சரியாக செய்வார். அவருக்கு தெரியும். அவர் செய்ய தொடங்கிட்டாருன்னா யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமேன். அதான் சொல்ல, நீ அறியாததும் 8வதுமான காரியம். யோபுக்கு எதை செய்தாரோ அதை நமக்கு செய்வார். இப்பவும் நீங்கள் சொல்லுங்கள், இன்னும் நான் உண்மை அறிய வேண்டிய பிரகாரம் அறியலப்பா. இன்னும் நிறைய நேரத்தில் நான் சோர்ந்து போயிடுறேன். இன்னும் நிறைய நேரங்களில் நான் அசதியாகிடுறேன். இது எப்படி நடக்கும், எப்படி கிடைக்கும்? இந்த கேள்விக்கு வராதிங்க. யோபுக்கு எது செய்தாரோ அதை நமக்கு செய்வார். அதே நேரத்தில் தேவனுக்கு விரோதமாகவும் பேசிடாதீங்க. அவருக்கு என்ன, அவர் நினச்சா செய்வார், இல்லைன்னா தராமல் இருப்பார், அவர் பாட்டில் இருப்பார். நான் படுத்த பாடு அவருக்கு என்ன தெரியும்? இந்த வார்த்தையெல்லாம் விட்டுறாதீங்க. இந்த வார்த்தை யார் விட்டா? யோபு விட்டான் இடையில. உனக்கு என்னப்பா தெரியும், அவர் என்ன போடு படாத பாடுபடுத்திட்டு கிடக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இப்போ சொல்கிறான், உண்மை அறிய வேண்டிய பிரகாரம் நான் அறிஞ்சிக்கிட்டேன்ப்பா. சகல நீ செய்ய வல்லவர். எந்த இடத்துல இருந்து கர்த்தர் உன்னை உருவாக்க முடியும். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதா குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தை நிறைவேற்றுவேன்னு சொன்ன கர்த்தர் இந்த கால வேளையிலும் உங்களுக்கும் எனக்கும், நம்முடைய குடும்பத்திற்கு, என்னுடைய குடும்பத்துக்கு, உங்களுடைய குடும்பத்துக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார். நாட்கள் வரப்போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் வெறுமையாக இருக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். எத்தனையோ வருஷ காலங்களாய் நீங்கள் உழைத்து 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 ஓடாய் தேய்ந்து போயிருக்கலாம். உங்களுக்கு தான் சொல்றார், நீ அறியாது 8வதுமான பெரிய காரியங்களை செய்ய போறேன். நீ அறியாது 8வதுமான காரியம் இருக்கும். யோபு கரியலை. ஏன் இந்த வியாதி வந்தது தெரியல, ஏன் இந்த பலவீனம் அவனுக்கு தெரியல, ஏன் இந்த இழப்புகள் தெரியல. ஆனால் ஒன்று மாத்திரம் இருந்தான், கர்த்தர் கொடுத்துட்டாரு, கர்த்தர் எடுத்துட்டார், அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். ஆனால் எதுக்கு எடுத்தாரு தெரியாது. என்னை பிளஸ் பண்ணுவார் அது தெரியாது. என்னை ஆசீர்வதிக்கத்தான் போறாரு தெரியாது. என்னை உயர்த்த போறார் தெரியாது. அவனுக்கு அதெல்லாம் அவன் புரியலை. அவன் நினைச்சிட்டான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் எல்லாம், நான் ஊடையில் உள்ள நிறைய வசனங்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிருந்து அவன் சொல்கிறான். நான் இப்படியே பூமியில் மண்ணோடு மண்ணாய் போயிடுவேன் அப்படிலாம் சொல்கிறான். பல இடங்கள் அந்த வார்த்தைகளை உச்சரிக்கிறான். ஒரு இடத்துல சொல்லும் போது நான் ஏன் பிறந்தனே கேள்வி கேட்கிறான். நான் பிறவாது இருந்தால் நலமாய் இருக்கிறான். அந்த கர்ப்பம் உண்டாகாது இருந்தால் நலமாய் இருந்திருக்குமே, அதிலே அழிஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்குமே. அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் வந்துடுறான். அவ்வளோ வேதனை, அவ்வளோ வருத்தம், அவ்வளோ பாடு அவன் வாழ்க்கையில. செல்வ செழிப்பாய் வாழ்ந்தவன் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான். ஆனா கர்த்தர் சில காரியங்களை அவனோடு பேசுறார். மற்ற நண்பர்கள் பேசினதை விட அந்த ஆண்டவர் அவனோடு பேசும்போது தன்னை உணர ஆரம்பிக்கிறான். நாம இன்னும் பெரிய ஆள் அல்ல, இன்னும் பெரியவள் அல்ல, இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. ஆண்டவர் என்னை நடத்துகிற விடம் வித்தியாசம். ஒவ்வொரு மனிதனையும் வித்தியாசமாக நடத்துகிற என்னை இந்த பாதையில் நடத்துகிறார். அவன் புரிய ஆரம்பிக்கிறான். அப்போ தான் சொல்கிறான், நான் அறியாதும் புரியாதும் தெரியாதுமான காரியங்களை அலப்பிட்டம்பா, பேசிட்டம்பா. நீர் தான் சகலத்தையும் செய்ய வல்லவர். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லைன்னு அப்பதான் அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். கர்த்தர் என்னைக்கு கர்த்தர் தான் செய்ய முடியும்னு சொல்லி யோபு சிந்திக்க ஆரம்பித்தானோ, நான் ஒன்றுமில்லை என்று புரிய ஆரம்பிச்சானோ, தேவன் எல்லாற்றுக்கும் மேலானவர், சகலத்தை அவர் செய்ய முடியும்னு உணர ஆரம்பிச்சானோ, அன்னைக்கு தேவன் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு.
அந்த நாளில் இரட்டிப்பான சுகத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வாதத்தை வர்த்திப்பட எல்லாரும் கரங்களை தட்டி அப்படியே ஒப்பு கொடுப்போமா? அந்த தேவன் இன்றைக்கு நமக்கு செய்கிறவராக இருக்கிறபடினா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம்.